Tamil Bookshelf. Never stop learning. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம். ஆனால் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு ஹேபிட்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம். சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணி டெய்லி ரொட்டீனாட்டு திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்போம். ஏன் அப்படி செய்கிறோம்? இன்னைக்கு நீங்கள் ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு டைமில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கவலையாக இருக்கும்போது உங்களை ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். அப்படி உங்களை ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ண வச்ச அந்த ஒரு விஷயத்த உங்களுடைய மூளை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் பிரச்சனையில் நீங்கள் மாட்டும்போது அதே பழக்கத்தை திரும்ப செய்வோம். இதுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துடும், இந்த கவலையிலேருந்து வெளியே கொண்டு வந்து சிரிக்க வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் அதே விஷயத்தை திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் மெமரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திரும்பவும் இது ரெஜிஸ்டர் ஆகும். இப்படி ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையில் மாட்டும் போது நீங்கள் கவலையாக இருக்கும்போது உங்களுடைய மூளை அந்த விஷயத்தை செய், நீ ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு உங்களை புஷ் பண்ணும். இப்படியே செஞ்சு 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 ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு கவலைக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒரு பழக்கமாக இருக்கிறது ஃப்யூச்சரில் ஒரு அடிக்ஷனாக உங்களுக்கு மாறி இருக்கும். இப்படி தான் சில விஷயங்கள் மட்டும் நமக்கு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகுது. இப்படி ஹேபிட்டாக மாறக்கூடிய அந்த விஷயம் நமக்கோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கோ எந்த பிரச்சனையுமே தரல அப்படின்னா அது நல்ல பழக்கம். ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பை தந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அது கெட்ட பழக்கம். ஸோ இதுதான் நல்ல பழக்கத்துக்கும் கெட்ட பழக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஜேம்ஸ் ஹேபிட்ஸ் பற்றி இன்னும் ஆழமான ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு ஹேபிட்டில் 4 விஷயம் இருக்கும், 4 ஒரு பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 பில்லர்கள் மேலே தான் ஹேபிட் அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த 4 பில்லரும் என்னெல்லாம் அப்படின்னா, அறிகுறி, தீவிர நாட்டம், செயல்விடை, வெகுமதி. அறிகுறின்னா என்னென்னா, உங்களுடைய அந்த ஹேபிட்டு உள்ள உங்களை தள்ளக்கூடிய முதல் ஸ்டெப் அதுதான். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தீவிர நாட்டம், இது அறிகுறினால் உங்களுக்கு தூண்டப்படக்கூடிய உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள் உங்களை நீ செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் செயல்விடை. அதை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நமக்கு ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை, அதுதான் வெகுமதி. ஸோ இந்த வெகுமதி அறிகுறியை பார்த்ததும் நம்மளை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அறிகுறியை பார்த்ததும் உணர்ச்சி வசப்படுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டோன்னா அதை செய்வீங்க. அதை செஞ்சதுக்கு அப்புறமா ப்ளஷர் கிடைக்கும். திரும்பவும் அறிகுறிக்கு போகும். ஸோ இதுதான் அந்த சர்க்கிள். இது இப்படியே ரொட்டீனாக திரும்ப திரும்ப வரும். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி இதை புரிய வைக்கணும். 2 நெகட்டிவான பழக்கத்தை வச்சு நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று பான் அடிக்ஷன், இன்னொன்று ட்ரக் அடிக்ஷன். இந்த ரெண்டுமே இன்னைக்கு சொசைட்டியில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு அடிக்ஷன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடிக்ஷன். பொண்ணுங்கள்லாம் சரக்கு அடிக்கலான்றதை சினிமா மூலமாக நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கஞ்சாயில் நார்மலாக கிடைக்கிற விஷயன்ற மாதிரி இன்னைக்கு சொசைட்டிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே காமனாக இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸ். இப்போ பான் அடிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அறிகுறியாக இருக்கிறது 2 விஷயம். ஒன்று தனிமை, யாருமே இல்லாமல் தனியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு இடம் கிடைக்கிறது முதல் அறிகுறி. 2வது நம்மளை சலனப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவமாக இருக்கும். பான் அடிக்ஷனில் அதிகமாக இருக்கிறது பசங்க தான். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். பெண்கள் சிலர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேம் ஆகுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஏதாவது ஒரு கருத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு வெங்காயத்துக்காகவும் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃபேம் வேணும், ஒரு படம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா ஓகே, இல்லைன்னா பணம் சம்பாதிச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பொண்ணுங்க போயிட்டு இருக்காங்க. பட் எல்லா பெண்களுக்கும் அதை செய்கிறதுக்கான தைரியம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிருக்கான்னு நம்புகிறேன். பட் சில பெண்களுக்கு அது இருக்குது. இப்போ இடையில கூட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். நான் இடுப்பை காட்டி வீடியோ போட்டேன், அது ஹிட் ஆச்சு, உடனே அதே ரூட்டை பிடிச்சிட்டு நான் அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு. அது ஒரு தப்பான ஒரு விஷயம், ஆனால் நான் அதை செஞ்சு ஃபேம் ஆகிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் இவங்க அவங்க ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காக பசங்களோட இந்த காம உணர்ச்சியை வச்சு விளையாடுறாங்க இல்லை, ஒரு சர்க்கிளை போட்டு அதை வச்சு ஈர்க்கிறாங்க இல்லை, பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லை. இப்படிப்பட்டவங்க போடக்கூடிய வீடியோஸும் தூண்டும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, பசங்கள் எல்லாம் சாமியாராக இருக்கணும், நீங்கள் அப்படியே அமைதியாக, நாங்கள் என்னத்தை காட்டினாலும் நீங்கள் பொறுமையாக அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கணுமே தவிர தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியாத ஒன்று என்னென்னா, பெண்களுக்கு உணர்ச்சி இருக்குதுன்னு இவங்க தான் சொல்கிறாங்க, ஆண்களுக்கு உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு இவங்க தான் சொல்கிறாங்க. இதில் யார் அடிமைப்படுத்துகிறா அப்படின்றதே தெரில. சரி, நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இவங்க இப்படிப்பட்ட வீடியோஸ் போடுறதுனால அதை பார்த்து சலனப்படக்கூடிய மனசு சலனப்படும். ஸோ சலனப்படுறவன் தனிமையான ஒரு இடம் இதை பார்த்து சலனமும் பட்டுட்டான்னா அவனுக்குள்ள ஒரு தீவிர உணர்ச்சி தூண்டுதல் வரும். அதுதான் தீவிர நாட்டம். எனக்கு இப்போ அந்த ப்ளஷர் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அந்த தூண்டுதல் நமக்குள்ள ஒரு ஆசையை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்.
அந்த ஆசையின் காரணமாக செயல்விடை, அதாவது மாஸ்டர்பேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது அவனுடைய இச்சையை தீர்க்கிறதுக்காக அவன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வான். செஞ்சு முடிக்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அந்த ப்ளஷர் மூமெண்ட். இது வந்து பான் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ட்ரக் அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங்கில் தொடங்கி மது எல்லாத்தையும் சேர்த்தா நான் ட்ரக்ன்ற பேரில் சொல்கிறேன். அந்த இதில் காமனாக இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா போர் அடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் பண்ணுவான். இப்போ ஸ்மோக் பண்ணுற எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் அவங்க வந்து வேலை இருக்கும்போது ஸ்மோக் பண்ணுறது கம்மியாக இருக்குது. சும்மா இருக்கிறாங்க, எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இருக்கும்போது சும்மா ஊதிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிக்கஸ்ட் பிரச்சனை 2. ஒன்று, ஸ்மோக் பண்ணுறவங்க கிட்ட வரக்கூடாது. இன்னொன்று, அவங்க சும்மா இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்மோக்கிங் பக்கம் போகிறது குறைஞ்சிரும். இந்த 2 விஷயமும் தான் அவங்களுக்கு முதல்ல அறிகுறியாக வருது. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஓகே ஒரு 2 பஃப் இழுத்துரும் அப்படின்ற அந்த ஒரு தீவிர நாட்டம். அந்த 2 பஃபுக்கு அப்புறம் வைப்பானான்னு கேட்டிங்கன்னா வைக்க மாட்டான். முழு சிகரெட்டையும் ஊதாமல் விடவே மாட்டாங்க. அந்த இடத்துல 3வது ஸ்டெப்பை முடிச்சிடுறான். அது வலிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளஷர் மூமெண்ட்டை 4வது வெகுமதியாக எடுத்துக்கிட்டு அந்த ஹேபிட் நிறைவடையுது. இப்போ இந்த 2 ஹேபிட்லேயுமே அறிகுறி இருக்கும், ஒரு தீவிர நாட்டம் இருக்கும், ஒரு செயல் விடை இருக்கும், ஒரு வெகுமதி இருக்கும். இந்த 2 ஹேபிட்டில் எப்படி இந்த 4 இருக்குதோ அதே மாதிரி எல்லா ஹேபிட்லேயும் இந்த 4 விஷயமும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ கன்க்ளூஷன் என்ன? ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும்னா இந்த 4 விஷயமும் அதில் இருக்கணும். ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னா இந்த 4ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் பிரேக் பண்ணிட்டா போதும். ஒரு அறிகுறியை நீங்கள் பிரேக் பண்ணாலும் சரி, ஒரு தீவிர நாட்டத்தை நீங்கள் பிரேக் பண்ணாலும் சரி, ஒரு செயல்விடையை பிரேக் பண்ணாலும் சரி, வெகுமதியை பிரேக் பண்ணாலும் சரி, இந்த 4ல் எதை நீங்கள் பிரேக் பண்ணாலும் ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி இந்த 4ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒரு நல்ல பழக்கத்தை உங்களால் ஃபாலோ பண்ணவும் முடியாது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த 4ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும். முதல்ல ஒரு நல்ல பழக்கத்தை வளர்க்குறதுக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை அழிக்கிறதுக்கும் முதல்ல அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்றது நமக்கு தெரியும். அதுக்காக இந்த சாப்டர்ல ஒரு டெக்னிக்கை ஆத்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த டெக்னிக் நீங்க செய்யறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பேப்பரும் பென்னும் தேவை. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஹேபிட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதணும். அதில் வந்து ப்ரஷ் பண்ணுறதுல தொடங்கி குளிக்கிறது தூங்குறது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எழுதுங்க. எல்லா ஹேபிட்டையும் எழுதுனதுக்கு அப்புறமா அதில் எந்தெந்த ஹேபிட் நல்ல ஹேபிட்டோ அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போடுங்க. எந்தெந்த ஹேபிட் எல்லாம் கெட்டதோ அதுக்கு எல்லாத்துக்கும் மைனஸ்ன்னு போடுங்க. நடுநிலையான ஹேபிட்ஸுக்கு ஈக்குவல் டு போடணும். இப்போ ப்ரஷ் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டு அது ஒரு நடுநிலையான ஹேபிட், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நார்மலாக பண்ணக்கூடிய ஹேபிட். பட் தூங்குறது நல்ல ஹேபிட்டாகவும் இருக்கும் கெட்ட ஹேபிட்டாகவும் இருக்கும். சிலர் வந்து கரெக்டாக 9லேருந்து 10 மணிக்குள்ளே உறங்க போயிடுவாங்க, அவங்களுக்கு அது நல்ல ஹேபிட். நீங்கள் ஒரு 2 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உறங்குறீங்கன்னா அது கெட்ட ஹேபிட். ஸோ ஒரு ஹேபிட் நல்லதா கெட்டதான்றது நம்மளால் பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஆத்தர் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் பண்ணக்கூடிய ஹேபிட் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கெட்டதாக இருக்கலாம். இன்னொருத்தருக்கு நல்லதாக இருக்கக்கூடிய ஹேபிட் உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம். அதனால நீங்கள் அதை பார்த்து கவனமாக நல்லதா கெட்டதான்றது முடிவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய கோலை முன்னாடி வச்சு நீங்கள் பார்க்கணும். இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுனால என்னுடைய கோலை என்னால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹேபிட் நல்ல ஹேபிட். அதே நேரத்தில் இந்த ஹேபிட் ஃபாலோ பண்ணுறதுனால என்னுடைய கோலுக்கு எந்த விதமான யூஸும் இல்லை, இதை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருப்பேன், டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அது நெகட்டிவான ஒரு ஹேபிட். ஸோ அங்கே மைனஸ் தான் நீங்கள் போடணும். இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறவன எடுத்துக்கோங்க. அவனுக்கு அதிகமாக சாப்பிட்றது ஒரு கெட்ட ஹேபிட், கம்மியாக சாப்பிட்றது நல்ல ஹேபிட். வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு அதிகமாக சாப்பிட்றது நல்ல ஹேபிட், கம்மியாக சாப்பிட்றது கெட்ட ஹேபிட். ஸோ ஒரே ஹேபிட் தான், அது உங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால தான் உங்கள் கோலை முன்னாடி வச்சு இந்த ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ண சொல்கிறாரு ஆத்தர். ஸோ இதுதான் இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இந்த சாப்டரில் சொல்லியிருக்கிற இந்த டெக்னிக் மூலமாக இப்போ நம்ம டெய்லி ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஹேபிட்ஸ் நமக்கு தேவையா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருப்போம். அடுத்த சாப்டர்ஸில் இதை எப்படி வளர்த்தெடுக்கலாம், இல்லை இதை எப்படி டெமாலிஷ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஆத்தர் சொல்லுவார். அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புதிய ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும்னா அந்த ஹேபிட்டுக்கான அறிகுறி உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாட்டு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். ஸோ அதுக்கு ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கருத்தியலை முதல்ல உருவாக்கணும். அதாவது
இந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்த செய்வேன் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான திட்டம் இருக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கக்கூடிய புதிய ஹேபிட்டை கொண்டு சேர்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, காலையில் எழும்புறோன்னா காஃபி குடிக்கிறது என்னோட ரெகுலர் ரொட்டீன் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, காஃபி குடிச்சு முடித்த உடனே நான் மெடிடேஷன் பண்ணுவேன் இல்லைன்னா ப்ரேயர் பண்ணுவேன்னு அந்த ஹேபிட்டுக்கு கூடவே இந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காஃபி குடிக்கிறத ஒரு அறிகுறியாக வைக்கிறீங்க. காஃபி குடிச்சிட்டேன், அப்போ இனிமேல் நம்ம மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஒரு அறிகுறி, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வரணும். ஸோ காஃபி குடிச்சிட்டேன், மெடிடேஷன் பண்ணணும். இப்படி உங்களுடைய அந்த ஒரு புதிய ஹேபிட்டுக்கு ஒரு அறிகுறியாக உங்களுடைய பழைய ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய புதிய ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது செய்ய தொடங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் காலையில் எழும்பி ஜாகிங் போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பெட்டு பக்கத்திலேயே ரன்னிங் போகிறதுக்கான ஷூஸை வச்சுக்கோங்க. காலையில் எழும்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான உடனே இது இப்போ நீங்கள் ஜாகிங் போடணும் அப்படின்றது உங்களுடைய புதிய பழக்கமாக இருக்குன்னா, காலையில் ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான உடனே நான் ரன்னிங் ஷூஸை எடுத்து என் காலில் மாட்டுவேன் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஒரு டெய்லி ரொட்டீனாக கொண்டு வாங்க. இந்த ரன்னிங் ஷூஸை காலில் மாட்டுவேன் அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். ஏன்னா அதை மாட்டின உடனே சரி ரன்னிங் போவோம் அப்படின்ற ஒரு சின்ன புஷ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாகி முடித்த உடனே நான் அந்த ஷூஸை போட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் வைக்கும்போதே பாதி கடலை தாண்டிடுவீங்க. அதாவது தொடக்கத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான ஒரு பாதி கடலை தாண்டிடுவீங்க. ஸோ அந்த ஷூஸை போட்ட பிறகு அதுக்கு அடுத்தது தானாக ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் இந்த சாப்டரில் நமக்கு சொல்லியிருக்கிற டெக்னிக். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பழைய ஹேபிட்டோட சேர்த்து ஒரு புதிய ஹேபிட்டை கம்பைன் பண்ணி அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் ஒரு புதிய ஹேபிட்டை உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் தான் நம்மளுடைய நடத்தைகளை தீர்மானிக்குது. எளிமையாக சொல்லணும்னா, தனியாக இருக்கும்போது ஒருத்தன் குடிக்கிறத விட ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கெட் டுகெதரில் குடிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த சூழலே நம்மளை அந்த விஷயத்தை செய்யறதுக்கு தூண்டும். ஸோ ஒருத்தன் நடத்தை தவறாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவன் மட்டும் தப்பு இல்லை, அவனை சுற்றி இருக்கிற அந்த சூழலும் அந்த தப்பை செய்யறதுக்கு அவனை தூண்டுது அப்படின்றத நம்ம இது ரெண்டு தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சூழலையும் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கணும். இப்போ போன சாப்டர்ல சொன்ன அதே எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். நீங்க ஜாகிங் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஷூஸை நீங்க எங்கேயோ வச்சுட்டீங்க, தேடினாதான் கிடைக்குன்ற ஒரு நிலைமை. ஒரு புதிய ஹேபிட்டை நீங்க ஜாகிங்கை செலக்ட் பண்ணும்போது மெனக்கட்டு காலையில தேடி அந்த ஷூஸை எடுத்துட்டு ஜாகிங் போவீங்களா? எத்தனை நாள் போவீங்க? கொஞ்ச நாள் கழியும் போது இது ஒரு மெனக்கட்டு தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சலிப்பு தட்டும். ஸோ அந்த சூழலை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கணும். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஜங்க் ஃபுட்ஸையும் வேண்டி வச்சுட்டு நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்னு இருக்க முடியுமா? ஸோ நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இருந்து ஜங்க் ஃபுட்ஸை மொத்தமா தவிர்க்கணும். ஒரு பேக்கரி உள்ள போனதுக்கு அப்புறமா நான் டயட்ல கண்ட்ரோலா இருக்க போறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ சூழலை பொறுத்து நடத்தை மாறும். அதனால ஒரு புதிய பழக்கத்தை நீங்க உருவாக்கணும்னா, அந்த பழக்கம் நிரந்தரமா இருக்கணும்னா சூழலை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைங்க அப்படின்றது தான் இந்த சாப்டர்ல ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். போன 2 சாப்டர்ல நம்ம ஒரு புதிய பழக்கத்தை எப்படி நம்மளுடைய லைஃப்ல கொண்டு வரலாம், அதுக்கு அறிகுறி வெளிப்படையா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற சூழலையும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த சாப்டர்ல ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கெட் டுகெதர்ல போனா என்னால குடிக்காம இருக்க முடியாதுன்னா கெட் டுகெதரை தவிர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அதனால கட் ஆகுதா? நோ ப்ராப்ளம். நமக்கு நம்மளுடைய ஹெல்த்தும் நம்ம அந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றதுதான் முக்கியம் அப்படின்ற பட்சத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை, கட் பண்ணிருங்க. இல்லைன்னா உங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க, நான் இந்த பழக்கத்துல வெளியே வர ட்ரை பண்றேன் மச்சான், விட்டுரு மச்சான், அதனால கெட்டு கதருக்கு என்ன விழிக்காத, வேற ஏதாவது கோயிலுக்குலாம் அப்படி போறதா இருந்தா என்ன கூப்பிட்டு நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடும், அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. உண்மையான ஃப்ரெண்டுனா கலாய்ப்பான், ஆனா கண்டிப்பா புரிஞ்சுப்பான், புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவானே தவிர நம்மளை அப்படி விட்டுட்டு எல்லாம் போக மாட்டான். விட்டுட்டு போறான்னா அவன் வேண்டாம், போற வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சு விட்டுருங்க. ஸோ ஒரு கெட்ட பழக்கத்தை நம்மளை தூண்டக்கூடிய அந்த சூழலை மாற்றணும். ரெண்டாவது, அறிகுறி வெளிப்படையா இருக்கக்கூடாது. அதாவது தனிமையில இருக்கும்போது பான் அடிக்ஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா அந்த பான் அடிக்ஷனுக்குள்ள போகக்கூடிய அந்த தனிமைக்குள்ள நீங்க எப்பவுமே இருக்கக்கூடாது. எப்பவுமே ஃபேமிலி கூட இருங்க, ஃபேமிலி கூட இருங்க, குழந்தைகளோட விளையாடிட்டு இருங்க. பான் அடிக்ஷன்ல இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். நீங்க பான் அடிக்ஷன்ல அதிகமா இருந்துட்டு போய் ஒரு குழந்தைய கூடயோ இல்ல ஒரு பெண் கூடயோ தனியா நீங்க போனீங்கன்னா அது
பிரச்சனை ஆயிரும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு சுச்சுவேஷன், சூழல் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு சூழல். நீங்கள் இருக்கிற அடிக்ஷனுக்கு அந்த சூழல் ரொம்ப ரொம்ப மோசம், உங்களை விட அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும். அதனால நீங்க உங்களை சுத்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்க, நிறைய பேர் இருக்கணும். நிறைய பேர் இருந்தால் தான் உங்களால அந்த அடிக்ஷனுக்குள்ள போக முடியாது. ஸோ ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியேறணும்னா சூழலையும் மாற்றணும். அந்த அறிகுறி உங்க கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது. அந்த அறிகுறி உங்க கண்ணு முன்னாடி வரலன்னா உங்களுக்கு அந்த ஒரு சென்சேஷன், நான் சொன்னேன் அந்த தீவிர நாட்டம், அந்த சென்சேஷன் வராது. ஸோ சென்சேஷன் வரையலைன்னா நீங்க அந்த கெட்ட பழக்கத்தை தொட கூட மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன? ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான அறிகுறி வெளிப்படையா இருக்கணும். நீங்க இருக்கிற சூழல் அதுக்கேற்ற மாதிரி நல்லதா இருக்கணும். ஒரு கெட்ட பழக்கத்தை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய அறிகுறி உங்க கண்ணிலே படக்கூடாததா இருக்கணும். அதனுடைய சூழல் பக்கம் நீங்க போகவே கூடாது. இதுதான் இந்த வீடியோல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய டேக்அவே. அடுத்த வீடியோல அடுத்த இருக்கிற சாப்டர்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட நம்ம முடிப்போம். இப்படி எப்படி சென்ஷனை லைக் பண்ணுங்க. ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்னென்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடிக்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பி கொடுத்து கடுப்பேற்றி விடுங்க. அண்ட் அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டட்டா, பை பை, see you.